என்னை பொறுத்தவரை சிங்கிள் லைஃப் தான் ப்ரோ பெஸ்ட்டு. ஜாலியாக வாழணும் பிரதர். எவ்வளோ ஆசைப்படுறோமோ அது மாதிரி வாழணும். லைஃப்னாலே அப்படியே நடுங்கணும், பொய் சொல்லணும், பொய்யே வாழ்க்கையாயிடும். அப்படியே தட நடுங்கணும் ஒய்ஃப்னாலே அப்படியே. பாடுற சாங் யாருக்கு பிடிக்குதோ அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, பிடிக்காத அவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. ஏதாவது நம்மளால முடிஞ்சா 4 பேர் சந்தோஷப்படுத்துறோம், அவ்வளவுதான். காப்பாத்திட்டு நல்லது. ஆமா, ஏன்னா காலம் வந்து அப்படிதான் இருக்குது. ஒருத்தவங்க வாழத்துக்கு அதுக்கு தகுந்த வருமானம் இருந்தாலே போதும். கூடலாம் வச்சுன்னு லோல் பட்டு இருக்க முடியாது. அது அவங்களா விருப்பப்பட்டாக்கா சேர்ந்து வாழ்வாங்க. அது ஒருத்தவங்க மனசு புரிஞ்சுன்னா சேர்ந்து வாழ்வாங்க. அது உண்டு. சேர்ந்து இருக்கிற பாட்டு கரெக்டா இருக்கும். ஆமா, பொண்டாட்டி கரெக்டா இருந்தாக்கா புருஷன் சரியா இருக்க மாட்டாரு. புருஷன் சரியா இருந்தாக்கா பொண்டாட்டி சரியா இருக்காது. 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்துக்கணும் ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும். இப்ப பாடுற பாட்டு வந்து பொதுமக்கள் சந்தோஷத்துக்காக. உங்க வாழ்க்கை சொர்க்கமா இருக்கா இல்லையா? நான் தனியா இருக்கிறேன், தனி காட்டு ராஜாவும் ஜாலியா இருக்கிறான். சந்தோஷமா. அப்ப அதை பத்தி சொல்லுங்க. 4 பேர் சிங்கிள் லைஃப்ல என்னென்ன பெஸ்ட் ஜாலியா இருக்கும் அதை பத்தி. பிடிச்சதா சாப்பிடலாம், பிடிச்ச இடத்துக்கு போகலாம், வாழ்க்கை ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி அப்படி கிடையாது. இல்ல வேற நிறைய விஷயம் இருக்குது. சொல்லுங்க. அதெல்லாம் பப்ளிக்ல சொல்ல முடியாது. கல்யாணம் பண்ணாத முன்னே நல்லா ஃப்ரீயா தான் இருந்தேன். பசங்க ஜாலியா போய் சுத்திக்கின்னு சினிமாக்கு. அது அப்ப வந்து வாழ்க்கை. இப்ப அதோட டபுளா இருக்குது. இப்ப அதாவது இப்ப இருக்கிற சிறுவர்கள் என்ன பண்றாங்கன்னா சிங்கிள் லைஃப் தான் நல்லா இருக்கும். எப்ப இந்த பொண்ணுங்க எல்லாம் ஒரே டார்ச்சர் பண்ணுதுப்பா, என்ன சும்மா போன் அடிச்சு எங்க இருக்க. அது எப்படின்னா உண்மை பழகுதுங்க பாத்தியா பொண்ணுங்க. அதுங்க லைஃப் ஃபுல்லா கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கோம். பாதியில போதுங்க பாத்தியா, அது வேஸ்ட். அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடணும். அது அப்படியே விட்டுணும். அதுக்கு வந்து உன் மனசை பாக்காதுங்க. அதுங்க உன்னோட பணத்தை மணி தான் பாக்க, மணி எவ்வளவு வச்சுக்கிறேன்ட்டு அப்படியே இருக்குதுங்க பொண்ணுங்க நான் குறை சொல்லல. சில பொண்ணுங்க நல்லதான் லைஃப் ஃபுல்லா கஷ்டப்பட்டு நம்ம கூட இருக்கணும், அவர் கூட இருக்கணும்ட்டு அவ எவ்வளவு இருக்குதுங்க. சிலது அப்படிதான் இருக்குது. நாங்க எவ்வளவு பாக்குறோம் இந்த பீச் ரோட்ல வருதுங்க, குடிக்குதுங்க, ரிங்ஸ் பண்ணுங்க, அட்டகாசம் பண்ணுங்க, போகுதுங்க. நாளைக்கு ஒருத்தவங்க கூட வருதுங்க. அந்த மாதிரி இருக்குதுங்க. வந்து உன்னோட வாழ்க்கை துணையை வந்து நீ கரெக்டா தேர்ந்தெடுக்கணும்ன்றீங்க. ஆமா, சரியான ஒருத்தவங்களா தேர்ந்தெடுக்கணும். வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி நீ சரியானவங்களை தேர்ந்தெடுக்கலடா கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். நீ ஃபேமிலிக்காகவும் கஷ்டப்படணும், அவங்க கிட்டையும் கஷ்டப்படணும். அதனால அதை யோசிச்சுக்குங்க. வாழ்க்கைன்றது முக்கியம். யோசிச்சு முடிவெடுங்க. ரொம்ப நன்றி. வாழ்க்கைக்கு சிங்கிள் லைஃப் பெஸ்டா, கமிட்டட் லைஃப் பெஸ்டா அப்படின்னு எடுத்துட்டு வந்துருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து? என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ன்றது முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ப்ரோ. இப்போ வந்து என் ஏஜ் வந்து 20. ஓகேங்களா? இப்போ வந்து நான் பிளேஸ்மெண்ட் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஜாப் எதுவும் இல்லை. ஸோ இந்த ஏஜ்ல வந்து நான் வேலை தேடுறது எப்படி, அந்த கோல்ஸ் நோக்கி போற மாதிரி இருக்கும். எனக்கு மேரேஜ்னு ஒரு பாட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்னால வந்து கூட இருக்கவங்களை பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு மெயினா வேலை தேவை, பிலீஃபும் தேவை இல்லைங்களா? ஸோ இது 2 இருந்தால் தான் என்னால் பார்ட்னர் வந்து சந்தோஷமா வச்சுக்க முடியும். சிங்கிள் லைஃபும் வேணும், கமிட்டட் லைஃபும் வேணும் ப்ரோ. ஒரு பர்டிகுலர் இதை சப்போர்ட் பண்ண முடியாது, பண்ணி தான் ஆகணும். எல்லாருமே மேரேஜ் யாரும் வேணாம் சொல்ல மாட்டாங்க, சும்மா கெத்தா சொல்லிக்கலாம் சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனா எல்லாருக்குமே கமிட்டட் லைஃப் வேணும் தான், எல்லாரும் பண்ணிப்பாங்க. அதான் உண்மை. இப்போதைக்கு வந்து சிங்கிள் லைஃப் தான் பெட்டர். ஏன்னா இப்போ எங்கள் ஏஜ் பார்த்தோன்னா ஒரே காலேஜ் தான் படிக்கிறோம். ஸோ இப்போ ஏஜ் இப்போ 21 தான் ஆகுது. கல்யாணத்துக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு. ஸோ அந்த இதுக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஜாப் செக்யூரிட்டி கொஞ்சம் இதெல்லாம் எல்லாமே தேவைப்படும். ஸோ அது இருந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஜாப்ல ஒரு லவ்வோ இல்லை கமிட்டட் ஆனோம்னா அப்போ அது ஒர்த்தியா இருக்கும். 2 பேரும் ஸ்டேபிளா இருப்போம், ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருப்போம், அது ஃபேமிலியும் ஒத்துப்பாங்க. ஸோ எந்த ஒரு கஷ்டமும் யாருக்கும் இருக்காது. ஸோ அதனால வந்து நம்ம ஸ்டேபிள் ஃபினான்ஷியலா எவ்வளவு ஸ்டேபிளா இருந்துட்டு பண்றோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது இவரும் மேரிட் தான், இவரும் பீஸ்ஃபுல்லா இருக்காரு, நானும் மேரிடு, நானும் பீஸ்ஃபுல்லா இருக்கேன். ஆனா எங்க செட்ல இன்னும் 2 பசங்க நம்ம கல்யாணமே வேணான்றானுங்க. ஏன்னா அவனுக்கு இன்னும் ஒரு சரியான வேலை அமையல. இது வரைக்குமே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க போயிருப்பீங்க வந்திருப்பீங்க. இப்போ அந்த இல்ல நிறைய அப்படிலாம் கிடையாது. அதான் சொன்னால நம்மளுக்கு இப்ப இவரும் மேரிட் தான், இவரும் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காரு, நானும் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கேன். அதனால நம்மளுக்கு இருக்கிற பார்ட்னரை பொறுத்தாச்சு அவங்க ரிசீவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மள ஒரு கட்டம் வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து நம்மள அங்க போதும் கொஞ்சம் அடக்கி வைப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க விட்டுருவாங்க, அடுத்து வரவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அவங்க நம்மள புரிஞ்சுக்கிட்டு போங்க வாங்க பீஸ்ஃபுல்லா என்னன்னா
அவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்மளும் வெளில ஜாலியாக சுற்றி நினைச்சுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கள சும்மா கண்டுக்காம வர்றது, வேலையை முடிச்சுட்டு நான் அங்கே பசங்களை பார்க்க போறேன், இங்கே போறேன், அங்கே போறேன், அவங்கள தனியாக விட்டுட்டு நம்ம எங்காவது வெளில போயிட்டு வந்தாலும் சிக்கல் தான். இருக்கா கரெக்டா பண்ணிடுங்க. சொல்லுங்க. ஓகே பிரதர், அதான் கேட்டுங்க கைஸ். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அதை வாழ்க்கையை அது போக்குல விடுங்க, அது உங்களை தன்னால கொண்டு போகும். ஏன்னா நம்ம எல்லாருமே நல்லவங்க தான், யாரும் எதுவும் பெருசா கெடுதலாம் நினைக்க போறதில்ல, பெரிய பாவம் யாரும் பண்ண போறதில்ல. லைஃபை ஸ்மூத்தா ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்லியா பழகுங்க. இப்போ ஒய்ஃபை ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்ணீங்கனாலே எந்த பிரச்சனையுமே இருக்காது. லைஃபை ஸ்மூத்தா நம்ம கொண்டு போறதுல தான் இருக்கு. அதனால திருமணத்தை பத்தி யாரும் யோசிக்காதீங்க கைஸ். திருமணம் பண்ண வேண்டிய வயசுல பண்ணிடுங்க. திருமணம் பண்ண வேணாம்னு யோசிக்காதீங்க guys. நீங்க வேற திருமணத்தையே யோசிக்காதீங்கன்னா திருமணம் அதான் பண்ண பிரச்சனை வருமோ அதெல்லாம் யோசிக்காதீங்க. லைஃபை போக்குல விடுங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வயசுல என்ஜாய் பண்ண முடியும். ஒரு கட்டத்துல உங்கள்கிட்ட காசு பணம் டைம் எல்லாமே இருக்கும். அந்த டைம்ல உங்களுக்கு பொண்ணு கிடைக்காது, காசை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சொல்ற மாதிரி ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க, கூட்டிகிட்டு வாக்கிங் தான் போகலாம், லைஃப் எல்லாம் வாழ்க்கை நடத்த முடியாது. அதனால அந்த லைஃப்ல என்ஜாய் பண்ணுங்க, லைஃப் நல்லா போகும். இதை பத்தி கவலைப்படாது. அப்படி நீ சரியானவங்களை தேர்ந்தெடுக்கலன்னா கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். நீ ஃபேமிலிக்காகவும் கஷ்டப்படணும், அவங்க கிட்டையும் கஷ்டப்படணும். அதனால அதை யோசிச்சுக்குங்க. வாழ்க்கைன்றது முக்கியம், யோசிச்சு முடிவு எடுங்க. ரொம்ப நன்றி.